Good morning. Welcome to ECTRA today by TR Arulrajhan. So, um, so daily நம்ம மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு 9th ஆகஸ்ட் 2023 என்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது சற்றே வலு குறைந்து முடிந்திருக்கிறது பார்க்கணும். சற்றே வலு குறைந்தது அப்படின்னு சொல்றதை விட இன்ட்ராடே பேசிஸ்ல அது வலிமையான ஒரு இறக்கத்தை சந்தித்தது. அதன் பிறகு தற்போது முடியும் போது ஓரளவுக்கு இறக்கத்தோடு முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் -0.45%, S&P 500 -0.42, நாஸ்டாக் 0.79%, -0.79. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூடி வந்து குறிப்பிட்ட மூடின்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, அமெரிக்காவை சார்ந்த ரேட்டிங் ஏஜென்சி. அமெரிக்காவினுடைய சில குறிப்பிட்ட லெண்டிங் பேங்க்ஸ் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பிரச்சனையாக இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ பேங்கிங் ப்ராப்ளம் ஸ்டார்டட் அகெயின் இன் யூஎஸ் அப்படின்றா இப்போதைய ஒரு நிலைமை. அது எந்த மாதிரியான தாக்கத்தை மற்ற சந்தைகளில் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் அ மிக்ஸ்டு பேக். இதுல பாத்தீங்கன்னா சில சந்தைகள் ஏறி சில சந்தைகள் இறங்கி பாக்குறீங்க. இதுல ஜப்பானோட நிக்காய், ஹாங்காங் ஹாங்சங், சீனாவோட ஷங்காய் எல்லாமே இறங்கியும் சவுத் கொரியா காஸ்பி தைவான் சந்தை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு தற்போது வியாபாரமாகி வருகிறது. இந்த நிலையில நம்முடைய சந்தை எப்படி துவங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சந்தை வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூர் நிஃப்டி, எஜ்எக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு இந்தியாவிலே இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ற பேர்ல வியாபாரம் நடக்குது டாலர் டேர்ம்ஸ்ல. ஸோ இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மார்ஜினலி அப் 35 to 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல தற்போது இருக்கிறத பார்க்குறோம். இது தாக்கு பிடிக்குமா அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம இப்போ 19,250, 19,750 அப்படின்னு சப்போர்ட் மாத்திருக்கோம். இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ தொடர்ந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை திரும்ப கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறோம். 47,000 இருந்து ரெசிஸ்டன்ஸ் 45,800 கிட்ட. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இன்னும் அப்ரோச் பண்ணல, பட் அந்த இடத்த நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். ஸோ இதான் இப்போதைக்கு என்னுடைய ரேஞ்சை நம்ம பார்த்துட்டு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 4.02, பெரிய மாற்றம் இல்லை. இருந்தாலும் அது இப்போதைக்கு நாளுக்கு மேல இருக்கிறது நெகட்டிவ் ஃபார் தி ஸ்டாக் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ் படிப்படியாக உயர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். 102.49 இன்று உயர்ந்து காணப்படுகிறது. இதுவும் நெகட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட். பிரண்ட் குரூடோட விலை இந்த $86 மேல இருக்குது. இப்போ இன்னமும் $86.07 பெர் பேரல். இது இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பார்க்குறோம். ஏன்னா சில வாரங்களுக்கு முன்பாக $74-75 பார்த்ததுன்றது நினைவிருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிப்படியாக இறங்கிட்டே இருக்கு. $1980 கிட்ட போயிட்டு $1929 பெர் அவுன்ஸ் அப்படின்னு இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வலிமை கூடுதல் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கிறத பார்க்குறோம் டே பை டே. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த பேண்டோட அப்பர் எண்ட்ல இருக்கிறத பார்க்குறோம் 82.83. வரக்கூடிய மீட்டிங், ரிசர்வ் பேங்கோட மீட்டிங் இன்னும் முக்கியமா இருக்கு. அதே மாதிரி யூஎஸோட சிபிஐ இன்ஃபிளேஷன் வர இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி எஃப்ஐஸ் தொடர்ந்து வித்துட்டு இருக்கிறதும் கூட இந்த ரூபாய் டாலருக்கு எதிராக ரூபாய் வலிமை குன்றுவது என்பது நிகழ்த்துக்கு ஒரு காரணமா பார்க்கலாம். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் நேற்று குவாலிட்டி ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது என்னது லாபம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அது சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலான ஒரு நம்பர்ஸா இருக்கிறதா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமென்ஸோட எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சந்தை எதிர்பார்ப்பு என்ற அளவிற்கு இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதனால அது சஸ்டெயின் ஆகலாமோ இந்த லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மாதிரி இன்னைக்கு முக்கியமான சில கம்பெனியோட ரிசல்ட் டாடா பவர், பெர்ஜர் பெயிண்ட்ஸ், ட்ரெண்ட், ஐஆர்சிடி ரிசல்ட்லாம் வருது. எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 8வது நாளா வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ 711 crores 711 crores வித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வித்துட்டு தான் இருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 537 crores பை பண்ணியிருக்கிறதா பார்க்குறோம். இப்போ இருக்கிற நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து முன்னாடி வந்து அவங்களோட ஓவரால் நெட் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்றது இப்போதைக்கு அப்படின்றது ஷார்ட் அப்படின்றது கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது பார்க்குறோம். ஆனால் இந்த 2 நாளாக கொஞ்சம் ஷார்ட் கவரிங்கும் நடந்ததா செய்திகள் வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம். இப்போ அவங்களுடைய லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன்ல ஷார்ட்டோட டாமினேஷன் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்குது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 68% கிட்ட இருந்த அதனுடைய லாங் பொசிஷன்
குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ கணிசமான அளவு குறைந்தும் காணப்படுகிறது. அதனால கவனத்துடன் கையாள வேண்டிய இடத்துல இருக்கு. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி என்னுடைய அனாலிசிஸ் எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல காலைல 11 மணிக்கு பண்றோம். அதை நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்திக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஒரு பேரிஷ் வியூவாக தான் எடுக்க வேண்டியிருக்கு. பெரிய கேண்டில் இல்லை, இருந்தாலும் வியூ வைஸ் தெர் இஸ் பேரிஷ் கேண்டில். இந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேரிஷ் கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது லோவர் டாப் லோவர் பாட் ஃபார்மேஷன்ஸ். இப்போ நம்ம ஏற்றத்தை ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம எடுக்கிறோம். ஒருவேளை இந்த ஹையை கட் பண்ணி மேலே திரும்பினால் அது வந்து இப்போதைக்கு ஒரு ஏற்றத்திற்கு தன்னை முயற்சி எடுப்பதாக எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலோட ஹை அது கட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஒரு சைடு வேலையோ ஒரு டவுனுக்கோ வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.